இன்றைக்கி சூப்பராக ஒரு சாம்பார் வச்சேன். எனக்கு சாம்பார்னாலே பிடிக்காது. ஆனால் என் வீட்டுக்காருக்கு சாம்பார் மட்டும்தான் பிடிக்கும். இதே ஒரு தடவை சாம்பார் வச்சுட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் அதே சாம்பார் வச்சு நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுவார். பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸ் எது கொடுத்தாலும் சாம்பார் பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி சூப்பராக ஒரு சாம்பார் வச்சேன். அது நான் எப்படி வச்சேன்னு சொல்லட்டுமா? அதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, அதில் பாதி மைசூர் பருப்பு சேர்த்து 4 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு தாளித்து அது கூட 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து சாம்பாருக்கு தேவையான காய்கறி இன்றைக்கி நான் சுண்டக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தேன். காய்கறி நல்லா வதக்கிட்டு காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்கறி பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சு வந்ததுன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி புளித்தண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.